ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னுதிருப்பாவை பல்பதியம் இன் இசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். பாவை விழியில் ராமாயணம்ங்கிற தலைப்பில் இன்றைக்கு கடைசி பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பலனை என்ன பலன் இந்த 30 திருப்பாவையை சொன்னா அப்படிங்கிற பலனை சொல்லக்கூடிய பாசுரம். வங்கக்கடல் கடைந்த மாதவன் லக்ஷ்மி பிராட்டிய திருக்கல்யாணம் பண்ணிண்டான்னு மங்களகரமா ஆண்டாள் நாச்சியார் பூர்த்தி பண்றார். சர்வ மங்களத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த பாசுரத்தை டாக்டர் திருமதி ராதா மாதவன் அவர்கள் பண்ணிசைத்து பாடுவார்கள். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றையணி புதுவை பைங்கமல தண்டரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கே பரேசுரைப்பான் 2 மால்வரை தோள் செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலா எங்கும் அருள் பெற்ற இன்புருவர் எம்பாவாய் வங்கக்கடல் கடைந்த. எல்லா பாசுரமும் ஏல் ஓர் எம்பாவாய் அப்படின்னு தான் முடியும் இல்லையா? ஏல் அப்படின்னா காது கொடுத்து கேள்பா அப்படிங்கிறா. காது கொடுத்து கேட்டு ஓர்ந்துன்னா ஆராய்ந்து காது கொடுத்து கேட்டு எங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஏல் ஓர் எம்பாவாய் அப்படின்னா அனுகிரகம் ஏத்திக்கே தான் பண்ணிட்டானே. அதனால இந்த பாசுரத்தை எவ்வளோ அழகாக முடிக்கிறா. எங்கும் திரு அருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் அப்படின்னு முடிச்சுட்டா. ஏன்னா ஏலோர் எம்பாவாய்னு முடிக்கல, எம்பாவாய்னு முடிச்சுட்டா. திரு அருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகாக முடிச்சுட்டா. திரு அருள் நாம் பெறுவது இந்த பூமியிலா அல்லது வைகுண்டத்திலா அப்படின்னா அப்படிலாம் விவரிக்கவே வேண்டாம். என்ன வார்த்தையை போட்டுட்டா, எங்கும் என்று ஒரு வார்த்தையில் அருளி இருக்க பற்றியலா, அதுதான் அழகு. எங்கேயும், இங்கே இருந்தாலும் சரி அங்கே போனாலும் சரி, எங்கும் இன்புற்று வாழ வேண்டும் அப்படின்னு நம்மை வாழ்த்தரா நம்ம ஆண்டாள் நாச்சியார். கடைசி 2 வரிகளுக்கு இந்த உலகமே ஈடாகாது. அவ்வளோ அழகாக கடைசி 2 வரி எங்கும் திருஅருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய்னு அழகாக முடிச்சுட்டான். எம்பெருமான அன்போட வங்கக்கடல் கடைந்த மாதவன் அப்படின்னு அழைக்கிறான். ஆழ்வார் கூட விண்ணவர் அமுது உண்ண அமுதில் வரும் பெண் அமுது உண்ட எம்பெருமான் அப்படின்னு தான் ஆழ்வாரும் சொல்கிறார். விண்ணவர் அமுது உண்ண, விண்ணவர்கள் தேவர்கள்லாம் அமுது சாப்பிடணுங்கிறதுக்காக அமுதில் இவன் கடைஞ்சான் பார்க்கடலை. ஆனால் இவனுக்கு என்ன அமுது அப்படின்னா பெண் அமுது, மகாலட்சுமி தாயார் வந்தாளாம் அப்படிங்கிறார் ஆழ்வார். மகாலட்சுமியை அடையணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு திருப்பார்கடலை கடைஞ்சான் அப்படிங்கிறார் இவர்.
திரு மார்பில் வந்து அப்போ பிராட்டி என்ன பண்ணிட்டா வந்து இவனுடைய மார்பில் வந்து அமர்ந்துட்டான். ஒரு தவத்தினை செய்து மாதவனாக ஆயிட்டான். மா அப்படின்னா மகாலட்சுமின்னு அர்த்தம். லக்ஷ்மி கல்யாணத்தோட நிறைவு பண்ணிட்டா. ராமாவதாரத்தில் எம்பெருமான் ராமன் கடலை கடைஞ்சானோ அப்படின்னு கேள்வி வரும். ஏன்னா ராமாயணம் பாவை விழியில் ராமாயணங்கிறது தான் தலைப்பு. ராமபிரான் பார்க்கடலை கடைஞ்சானா கடைஞ்சான். எந்த பார்க்கடலை? சேது சமுத்திரத்துக்கே என்ன பேர் தெரியுமா? வங்கம்னு தான் பேர். அந்த கரைக்கு போய் சமுத்திரராஜன் கிட்ட சரணாகதி பண்ணினான். அவன் வரலைன்ன உடனே வில்லு அம்பை பூட்டி சொல்கிறார், அத்தியக்ஷோ அபிகுத்தக சோபயிஷ்யாமி சாகரம் தேலா சுகிருத மரியாதம் சகஸ்ரோர்மி சமாகுலம். ஆயிரக்கணக்கான அலைகளை கொண்ட இந்த சமுத்திரத்தை ஒரு கலக்கி வத்தடிப்பேன் அப்படின்னு சொன்னார். கடலை கடைஞ்சு இங்கேருந்து நான் லங்கைக்கு போவேன் அப்படின்னார் சமுத்திரராஜன் கிட்ட. அதை கேட்ட உடனே சமுத்திரராஜன் பயந்து போயிட்டான், கலங்கி போயிட்டான். ஓடி வந்து காலில் விழுந்தான். எப்படி விழுந்தான்ங்கிறத ஆழ்வார் சொல்றார். ஒரு வில்லால் ஓங்கு முன்னீராக வந்தான். ஓங்கு முன்னீராக அலையோடு அப்படியே சேர்ந்து வந்தானான். ராகவனுடைய திருவடியில் வந்து சரணாகதி பண்ணினான். இப்படி சீதா பிராட்டிக்காக வங்கக்கடலை கடைந்தான் ராமபிரான். கடைஞ்சதோடு இல்லாமல் சேது பாலம் கட்டுற போதும் கடலை நன்னா கடைஞ்சு பாலம் கட்டி தான் லங்கைக்கு போய் ராட்சச சாகரத்தையும் ராவணனையும் ஒரு கடல் போல கடைஞ்சு வெற்றி கொண்டான். அந்த சமயம் விபீஷணன் ராவணன்கிட்ட எடுத்து சொல்கிறான், எச்சரிக்கிறான், அண்ணா சுவாரினா ராகவ சாகரேன. ராகவன் சாகரம் மாதிரி வரான். பிரத்யாப்திய மானஸ்தரசா பவந்தி. அவன் எச்சரிக்கிறான், ராமரோட யுத்தம் வேண்டான்னா அவன் கடல் போல பொங்கி வரான், உன்னையே விழுங்கிடுவான் அப்படின்னு அவன் எச்சரிக்கிறான். ஆனால் அவன் தான் கேட்கலையே. அடுத்ததா பங்கம் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் உண்டு. அது என்ன அப்படின்னா கப்பல்னு அர்த்தம். வங்கக்கடலில் ஏது கப்பல்? கப்பலே கிடையாதுன்னா பெருமாள் திருப்பார்க்கடல் நாராயணன் வங்கக்கடலில் பயணிச்சுட்டு இருக்கான், அதுதான் பங்கம். அவன்தான் கப்பல். அவன் கப்பல் மாதிரி சயனிச்சுட்டு இருக்கான் திருப்பார்க்கடலில். நாமெல்லாம் அந்த கப்பலுக்கு இந்த பக்கத்தில் இருக்கோம், பிறவிங்கிற பெருங்கடலை நீந்தணும்னு நின்றுட்டுருக்கோம். அவன் அந்த பக்கத்தில் வைகுண்டத்தில் இருக்கான். நாம் அந்த கப்பலில் ஏறி அந்த வைகுண்ட கரைக்கு நம்மளை கொண்டு போய் சேர்த்துடுவான் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதுதான் பங்கம். அவன்தான் திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்ட ஸ்ரீமன் நாராயணன். அதை ஆழ்வார் சொல்கிறார், வைகுந்தம் என்பானோர் தோணி பெறாது அப்படிங்கிறார். ராமாயணமும் சொல்கிறது, பவது சரணமேகோ விஷ்ணு போதோ நராணாம் அப்படின்னு சொல்கிறது. பிறவி பெருங்கடலை கடக்கணும்னா அதற்கு கப்பலாக இருப்பவன் யார்னா இந்த ஸ்ரீமன் நாராயணன். வேடிக்கையாக ஒரு கதை தான், வேடிக்கையாக தான். குகன் ராமலக்ஷ்மணால் போட்டில் அழைச்சிட்டு போய் கங்கையோட அக்கறையில் கொண்டு போய் சேர்த்துட்டான். சேர்த்த உடனே ராமபிரான் கேட்குறார், உனக்கு என்ன சம்பாவனைப்பா நான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். அவன் சொல்கிறான், பெருமாள் கிட்ட போய் நான் சம்பாவனை வாங்குவேனா அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட நிறுத்தியிருக்கலாம் இல்லையா. அடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறானாம். என்ன அப்படின்னா, ஒரே தொழில் செய்கிறவாக்கிட்ட சம்பாவனையெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னானான். புரியலையேடா குஹா அப்படின்னார் பெருமாள். நான் படகு ஓட்டி இக்கரையில் உள்ளவாழ அக்கறையில் சேர்க்குறேன். நீர் பிறவி என்னும் பெருங்கடலை கடக்க இக்கரையில் உள்ளவாழ அக்கறையோட அக்கறையில் வைகுந்தத்தில் சேர்க்கிறேள் அப்படின்னானா அவன். இது சும்மா வேடிக்கையாக ஒரு கதை தான். இப்படி எல்லாரையும் கரையேற்றணும்னா பிராட்டியோட தான் செயல்பட முடியும். அதனால்தான் வங்கக்கடலை கடைஞ்சு சீதா பிராட்டியை மீட்டு மாதவனாக ஆயிட்டார் ராமபிரான் அப்படிங்கிறார் நம்ம கோதை நாச்சியார். மாதவனான நீர் உடனே என்னவா மாறிட்டீர்? கேசவனாக மாறிட்டீர். கேசவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஈஸ்வரனான சிவபெருமான் அதுக்கு அர்த்தம் சொல்கிறார். ஏன் இவர் கேசவன் அப்படிங்கிறதுக்கு, க இது பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் அவாம் தவாங்கே சம்பூதௌ
தஸ்மாத் கேசவ நாமவான் அப்படின்னு அவர் எடுக்கிறார். க அப்படின்னா அந்த சொல் யாரை குறிக்கும்? பிரம்மாவை குறிக்கும். ஈச அப்படின்னா ஈசன். ஈசன்னா சிவபெருமான். நாங்கள் 2 பேரும் உம்மோட திருமேனியிலேருந்து தான் வந்தோம், உன்னோட திருமேனியிலேருந்து தான் நாங்கள்லாம் பிறந்தோம். பிறந்ததோடு இல்லாமல் தங்களோட திருமேனியிலேயே நிலைச்சு நாங்கள் நின்றுட்டுருக்கோம். பிள்ளை பேரனை பெற்று சந்ததியோடு இருக்கான் அந்த திருப்பார்கடல் நாராயணன் அப்படின்னு ஆழ்வாரும் சொல்கிறார் ஒரு பாசுரத்தில். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் அப்படிங்கிறார் அவர். லக்ஷ்மி பிராட்டியை கல்யாணம் பண்ணிட்டு மாதவனாக ஆகி நாபியில் பிரம்மாங்கிற குழந்தை, ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தானே பிரம்மாங்கிற குழந்தை வந்தார், அதனால பிரம்மாங்கிற குழந்தை. அந்த பிரம்மா யாரை படைச்சார்? ஈஸ்வரனை படைச்சார், சிவபெருமானை படைச்சார். அவர் பேரன் ஆயிடுத்து இப்போ இவாளுக்கு. அதனால சந்ததியோடு இருக்கிறதுனால நீர் கேசவனாக ஆயிட்டீர் அப்படிங்கிறார் சிவபெருமான். கன்னியாமடத்துலேருந்து சீதா பிராட்டி கம்பீரமாக நடந்து வர ராமனை பார்க்கிறா. ராமனை பார்க்கல, அவருடைய குடுமியை தான் பார்த்தாளாம். அவ்வளவு அழகாக இருந்ததா அந்த குடுமி, அந்த கேசம். அதை பார்த்து மயங்கி மாதவன் கழுத்தில் மாலையை போட்டதுனால அவர் கேசவன் ஆயிட்டார் அப்படின்னு சொல்வார்கள். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழை இருப்பாலும் இலங்கி ஆட அப்படிங்கிறார். ஆழ்வாரும் ராமருடைய கேசத்தை பார்த்து என்ன சொல்கிறார்? கேசவக கிளேச நாசனக அப்படின்னு, கிளேசங்களை போக்குபவன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா என்ன நமக்கு இருக்கோ, என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாம் போக்கக்கூடியவன் பெருமாள் ராமனை நம்ம சேவிச்சா நமக்கு என்னென்ன தடைகள் வருமோ அத்தனையும் அழிப்பவன். அதனால ராமபிரான் கேசவன். கேசவன்கிறதுக்கு இவ்வளவு எடுத்துக்காட்டு காண்பிக்கிறார்கள். மாதவனையும் கேசவனையும் கொண்டாடிட்டு தாங்கள் யார் அப்படின்னு இப்போ அழகாக தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். திங்கள் திருமுகத்து சேயிழையார் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். திங்களான சந்திரன், திங்கள்னா சந்திரன், திங்களான சந்திரனையும் திருவாகிய பிராட்டியையும் சேர்த்து வைக்கிறா இந்த ஆண்டாள் நாச்சியார். ஏன் அவள் 2 பேரும் சேர மாட்டா? சந்திரனுக்கும் லக்ஷ்மிக்கும் ஆகவே ஆகாது. லக்ஷ்மி பிராட்டியை தாமரையிலேந்து உதிச்சவள், பத்மப்ரியே, பத்மினி, பத்மஹஸ்தே, பத்மாலயே அப்படின்னு தான் சொல்லுவோம். சந்திரன் உதிச்சா என்ன ஆகிடும்? தாமரைப்பூ கூம்பி போயிடும். ஆனால் 2 பேரையும், தாமரையையும் சந்திரனையும் சேர்த்து வச்சு திங்கள் திருமுகம் எங்களுக்கு அப்படிங்கிறார். எங்களுக்கெல்லாம் திங்கள் திருமுகம் அப்படிங்கிறார். நிலவு போல 100கணக்கான நிலவு உதிச்சா எவ்வளவு பிரகாசம் இருக்குமோ அவ்வளவு பிரகாசமாக இருக்கு எங்கள் முகம் அப்படிங்கிறார். சந்திரச்சாரு நிபானனானவா இருக்கக்கூடிய சீதா பிராட்டியே பார்த்துட்டு இருக்கிறதுனால, ஏன்னா சீதா பிராட்டி எப்பேற்பட்டவள்? சந்திரச்சாரு நிபானனான்னு அவளுடைய முகம் அப்பேற்பட்டது. அவளையே நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுனால எங்களுக்கெல்லாம் திருவை போல முகம் ஆயிடுத்து, அதனால திங்கள் திருமுகம் அப்படின்னு சொல்கிறார். இப்படி முக அழக சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறா ஒரு வார்த்தை, சேயிழையார். சேய் அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம், இழை அப்படின்னா ஆபரணம். ராமபிரானே இவாளுக்கு எல்லா ஆபரணங்களையும் பூட்டி விட்டுட்டான் இல்லையா, அதனால இவாளுக்கு அழகு இன்னும் கூடி போயிடுத்தான். ராவணவதம் ஆன உடனே விபீஷன் கிட்ட ராமன் சொல்கிறார், சீத்தையை ஸ்நானம் பண்ண சொல்லி ஆடை அணிகலன்கள் எல்லாத்தையும் பூட்டிண்டு அழைச்சிண்டு வா அப்படின்னு உத்தரவிட்டார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அசோகவனத்தில் சீத்தை ஆபரணங்கள்லாம் இல்லாமல் ஏக வஸ்திரத்தோடு இருந்ததுனால ராவணன் அழிஞ்சு போயிட்டான். அதனால தான் ஸ்திரீகள்லாம் அப்படி இருக்கக்கூடாது, சுமங்கலி ஸ்திரீகள் அப்படி இருக்கக்கூடாது. ஏதோ மினிமம் அந்த ஆடை அந்த ஆபரணம் போட்டுருக்கணும். இன்னும் இவள் இப்படியே வந்துட்டானா மற்ற உறவினர்கள், அந்த ஊரில் இருக்கிற மற்ற உறவினர்கள் அழிஞ்சு போயிடுவான், பயந்து போயிட்டாரா ராமன். அதனால பூஷணங்களோடு அவள் வரணும் அப்படின்னு சொன்னாராம். இன்னொரு ரகசியமும் இங்கே இருக்குது. சீதை அக்னி பிரவேசம் செய்ய போகிறான்னு ராமருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதனால் அவருக்கு தெரிந்த அந்த விஷயம், அந்த சமயம் அக்னி பிரவேசம் பண்ணுற போது ஆபரணங்களே இல்லாமல் அக்னியில் பிரவேசிப்பது சாஸ்திர விரோதம். அதனால் அவளை ஆபரணங்களோட வர சொல்லுன்னாராம். அதனால் பிராட்டி ஆடை அணிகளோடு அணிய சொல்லி அழைச்சிண்டு வா
விபீஷணான்னு சொன்னார். அப்போது சேயிழையின் முக்கியத்துவத்தை, சேயினா என்ன சொன்னேன், அழகு, இழைனா ஆபரணம், அதோட முக்கியத்துவத்தை ராமாயணம் நமக்கு காண்பிச்சு கொடுக்குறது. திங்கள் திருமுகத்து சேயிழையாராக இருக்கிறவாளை பார்த்து பகவான் ஆனந்தப்பட்டுட்டான். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்காளே வா அப்படின்னு அவன்கிட்ட இவர்கள் கேட்குறார்கள். சென்று இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட வாற்றை, இத்தனை நாளாக பறை கொடு நான் பறை தான் கொடுத்துட்டானே, அதனால் சென்று இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட வாற்றை ராமனிடம் சரணாகதி பண்ணி பறையை பெற்றோம் அப்படிங்கிறா இந்த இடத்துல. பறைன்னா என்ன அர்த்தம், அபயம் அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்கும் அபயம் கொடுப்பது. யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கான், எத்தனை பேருக்கு அபயப்பிரதானம் பண்ணியிருக்கான், லக்ஷ்மணர், பரதன், திரிஜடை, விபீஷணன், சமுத்திரராஜன், சுக்ரீவன், காக்காசுரன், இப்படி இத்தனை பேர்களுக்கும் அபயம் கொடுத்த மாதிரி எங்களுக்கும் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத பாட வந்திருக்கோம் அப்படிங்கிற. எங்களுக்கும் நீ கொடுத்துட்ட, அதை நாங்கள் பாட வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னான். இப்போது தன்னை யார் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறான். முதல்ல தோழிகளோடு சொல்லிட்டா எப்படி வந்திருக்கோம்னு, இப்போ தன்னை யார்னு அறிமுகப்படுத்திக்கிறா கடைசி 4 லைனில். அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர் பிரான் கோதை. அணி புதுவை அப்படின்னா தன்னோட ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். பட்டர் பிரான் அப்படின்னா தன்னுடைய அப்பா, அவரையும் சொல்லிக்கிறார். அணினா அலங்காரம், புதுவைனா புத்தம் புதியது, புதுமையானது. பூமி பிராட்டியே புதியதோர் அவதாரம் எடுத்து இங்கே வந்ததுனால இப்புதுவை பூமிக்கே அணி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லுவாள். உலகத்துக்கே அலங்காரமாக இருக்குது அணி புதுவைங்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர். ஏன்னா கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர். பட்டர் பிரான் யார், பெரியாழ்வார், ஆண்டாள் நாச்சியாரின் திருத்தகப்பனார். இவரே நாச்சியாருக்கும் ஆச்சாரியன். இவர் பெருமாளை எப்பவும் தன்னுடைய திரு உள்ளத்திலேயே கொண்டவர். அதனால தான் இவருக்கு விஷ்ணு சித்தர்னு பேர். பெருமாளும் விஷ்ணு சித்தர்னா இவர் விஷ்ணுவ சித்தத்தில் கொண்டிருக்கார். பெருமாளும் எப்பேற்பட்டவர், இவரையே தான் நினச்சிட்டு இருப்பாராம். அதனால தான் விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்லலாம். பெருமாளும் என்னோட உள்ளத்திலேயே தன் பரிவாரங்களோடு வந்து என்னுடைய உள்ளத்தில் உட்காண்டுட்டான் அப்படின்னு பாடுறார் பெரியாழ்வார். அரவத்தமிழியோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்தான் அப்படிங்கிறார். தாயாரோடையும் பார்க்கடலோடையும் எல்லாத்தையும் என்னோட நெஞ்சில் வந்து அவன் உட்காந்துட்டான் அப்படின்னு. அதனால தான் இவரை விஷ்ணு சித்தர் அப்படின்னு அழைக்கிறோம். இவர் எப்பவும் என்ன போட்டுருப்பார்னா பைங்கமல தன் தெரியல், பசுமையான தாமரை மணிமாலையும் துளசி மாலையும் அணிஞ்சின்றிருப்பார். ஏன்னா தன்னோட உள்ளத்தில் விஷ்ணு குடிக்கொண்டிருக்கான், அவன் மாலை இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அதனால விஷ்ணு சித்தர்னு இவருக்கு பேரான். பைங்கமல தன் தெரியல் மாலையை போட்டுட்டே இருப்பாராம் எப்பவும். இவரை பட்டர் பிரான் அப்படின்னு அழைக்கிறா ஆண்டாள். பட்டர்னா என்ன அர்த்தம், கற்றறிந்த சான்றோர் அப்படின்னு அர்த்தம். சர்வ சாஸ்திரங்களையும் தெரிஞ்சுண்டு பரதேவதை யாருன்னு பாண்டியன் சபைக்கு போய் நிர்ணயம் பண்ணவர் இவர். அதனால இவர் பட்டர் பிரான். ஆண்டாள் தன்னை எப்படி சொல்லிக்கிறா, பட்டர் பிரானின் கோதை அப்படின்னு ஆச்சாரியனை சொல்லி தன்னை அடையாளப்படுத்திக்கிறார். நான் கோதை, பட்டர் பிரானுடைய கோதை அப்படின்னு சொல்லிக்கிறான். கோதை அப்படின்னா அன்றைக்கே சொன்னேன், வேறு வேறு அர்த்தம் சொன்னேன். பூமாலைன்னு ஒரு அர்த்தம். காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூவிருக்குன்னு பாடுறாளே, எல்லாமே ஆண்டாள்கிட்டேருந்து வந்தது தான். பூமாலைன்னு அர்த்தம். பூ போல இந்த பெண் இருந்தாலாம், கோதைன்னு பெயர் சூட்டினாராம் நம்ம பெரியாழ்வார். சமஸ்கிருதத்தில் கோதைன்னா நிறைய அர்த்தம் இருக்குது. பூமியிலேந்து அவதரித்தவள், ஞானத்தை வழங்குபவள், மங்களத்தை அருளுபவள், நல்ல வார்த்தையை வழங்குபவள், இப்படி பல அர்த்தங்கள் உண்டு சம்ஸ்கிருதத்தில். பட்டர் பிரானின் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே சொல்லணும்னு ஆண்டாளுடைய திருவுள்ளம். 30 பாசுரத்தையும் தப்பாமல் சொல்லணும், தப்பா சொன்னாலும் பரவாயில்லை, ஆனால் 30 பாசுரத்தையும் சொல்லணுங்கிறது அவளுடைய உள்ளம், திருவுள்ளம். அதனால் 30 தப்பாமே அப்படின்னா செவிப்பூ வேணும்னு முதல் பாசுரத்தில் அணிகலன்களில் கேட்டா இல்லையா, காதுக்கு மேலே அணிஞ்சிக்கிறது செவிப்பூ. எம்பெருமானை கேட்டா ஆண்டாள், அந்த ஒரு புஷ்பத்தை பகவான் கொடுத்தான், செவிப்பூங்கிற புஷ்பத்தை கொடுத்தான். அப்படி கொடுத்தவனுக்கு இவள் 30 புஷ்பங்களை தங்கத்தமிழ் மாலையாக சமர்ப்பிச்சுட்டான். 30 புஷ்பங்களை சமர்ப்பிச்சாளா அப்படின்னா முதல் பாட்டில் பாரோர் புகழ் மாலை, 2வது பாட்டில் உய்வு மாலை,
மூன்றாவது செல்வ மாலை, நான்காவது மகிழ் மாலை, 5 பிள்ளை மாயும் மாலை, 6 குளிர் மாலை, 7 தேச மாலை, 8 அருள் மாலை, 9 திருநாம மாலை, 10 தேற்ற மாலை, 11 பொருள் மாலை, 12 அறிவு மாலை, 13 கள்ளம் தவிர் மாலை, 14 பாடல் மாலை, 15 பாடல் மாலை, 16 நேச மாலை, 17 உறங்கா மாலை, 18 மகிழ்ச்சி மாலை, 19 தகவு மாலை, 20 நீராட்டு மாலை, 21 புகழ் மாலை, 22 சாப நிவாரண மாலை, 23 ஆராய்ச்சி மாலை, 24 இரக்க மாலை, 25 வருத்தம் தீர் மாலை, 26 ஆலின் இலை மாலை, 27 கூடியிருந்து குளிர் மாலை, 28 பறை தரு மாலை, 29 காமங்கள் மாற்று மாலை, 30 திரு அருள் மாலை அப்படின்னு சங்கத் தமிழ் மாலை 30 ஆண்டாள் நமக்கு வழங்கிட்டா. இப்படி சங்கத் தமிழ் மாலை 30 சொன்ன ஆண்டாளை அடுத்ததா என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க, இந்த பாசுரம் 30 கூட்டம் கூட்டமாக சங்கத்தமிழ் மாலைன்னு போட்டிருக்கா. சங்கம்னா கூட்டம் கூட்டமாக அமர்ந்து ஒன்றை கூட விடாமல் நம்ம சொல்லணும். தப்பாக சொன்னாலும் பலன் உண்டு அப்படின்னு அவளே சொல்லிட்டா. தப்பாக சொன்னால் கூட பலன் உண்டு. இவளுடைய திருப்பாவியை தெரிஞ்சுட்டாலே போரும். 4000 பாசுரங்களும் தெரிஞ்சுட்ட மாதிரி. ஒருத்தர் வந்து கேட்டார், எங்கிட்ட இல்லை கருணாகராச்சார் சுவாமிகள்கிட்ட நான் 4000 இதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் எனக்கு தெரியும், வேறு என்ன சொல்லலான்னு. அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல வேண்டாமா, 30 திருப்பாவை சொல்லு, அதுவே போரும்னார் அவர். அந்த 30 திருப்பாவையை சொல்லி என்னுடைய ஸ்டூடெண்ட்டு இப்போ தான் 4 மாதம் முன்னாடி டெல்லி யூனிவர்சிட்டியில் நல்ல குரூப்பு கிடைக்கணும் அப்படின்னு விடாமல் 30 திருப்பாவையும் ஒரு 10 நாள் சொன்னான். 11 நாள் அந்த பொண்ணு என்ன குரூப் வேணும்னு கேட்டாலோ அது கிடச்சிடுத்து அந்த பொண்ணுக்கு. அதனால் அப்பேற்பட்ட உயர்ந்த திருமாலை இந்த பாசுரம், இந்த திருப்பாவை பாசுரம். இது எப்பேற்பட்டது தெரியுமா? பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. இது தெரியலன்னா வையத்தில் இருக்கிறவாளை சுமக்கிறதே வம்பு அப்படின்னு விட்டார்கள். திருப்பாவையுடைய ஏற்றத்தை சொன்னார்கள். அடுத்ததா இங்கு இப்பரிசு உரைப்பார் அப்படின்னு திருப்பாவையை சொன்னால் என்ன பரிசு கிடைக்கும் அப்படின்னா, எம்பெருமானுடைய அனுக்கிரகம் நம் கிரகத்தை தேடி வந்துடுமா. இப்போ சொன்னேனே, தேடி நம்ம கிரகத்தை தேடி வந்துடும். டெய்லி சொல்லணும், 30 திருப்பாவையும் சொல்லணும். எனக்கு உட்காந்து சொல்ல நாழி இல்லையேன்னா உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சதுன்னா வாக்கிங் போகிற போதே சொல்லிகிட்டே போகலாம். நான்லாம் வாக்கிங் போகிற போது தான் சொல்லிட்டு போவேன். அந்த எம்பெருமான் யார் தெரியுமா? 2 மால் வரை தோள், 4 தோள்கள் உடைய சதுர்புஜனான எம்பெருமான் அவன். 2 மால் வரை தோள். தர்ம அர்த்த காம மோட்சங்கிற 4 புருஷார்த்தங்களையும் 4 தோள்களால் அழிக்க வல்லவன் அவன். எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியவன். சதுர்புஜன் அப்படிங்கிற திருநாமம் அவனுக்கு. ஆத்மானம் மானுஷம் மன்னியேன்னு ராமன் மனிதனா அவதரித்தாலும் சதுர்புஜனா தமச பரமோதாதா சங்கச்சக்கர கதாதரக அப்படின்னு மண்டோதரிக்கும். பவாம் நாராயணோ தேவக ஸ்ரீமான் சக்கராயுத பிரபுன்னு ஹனுமானுக்கும் காட்சி கொடுத்தார் பகவான். எம்பெருமானுக்கு 4 தோள்கள்னு டைரெக்டாக சொல்லியிருக்கலாமே. அது என்ன 2 2ன்னா 2 × 2 4ன்னு ஏன் சொல்லியிருக்கா? ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவ்வளோ அழகாக அர்த்தம் சொல்லியிருக்கா. திருப்பாவை சொல்கிறவாளை 2 கையால் அணைச்சுண்டா போறாதான். 2 × 2 2^2 அப்படின்னு ஜாமெட்ரிக் ப்ரிப்போர்ஷனில் கரங்கள் இன்க்ரீஸ் ஆகிண்டே இருக்குமா பகவானுக்கு. அப்படி இன்க்ரீஸ் ஆகிண்டே இருக்குங்கிறத ஆழ்வார் சொல்கிறார் ஒரு பாசுரத்தில். தோள்கள் 1000தாய், முடிகள் 1000தாய், துணை மலர் கண்கள் 1000தாய், தாள்கள் 1000தாய், பேர்கள் 1000தாய், தமியனே பெரிய அப்பனே அப்படிங்கிறார் ஆழ்வார் இந்த இடத்துல. ஒவ்வொன்றும் 1000 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இந்த திருப்பாவையை சொன்னா அப்படிங்கிறார் அவர். திருப்பாவை கேட்ட உடனே அன்புனால அவனுடைய கண்கள்லாம் அப்படியே செவந்தே போயிடுத்தான். அதனால அவனை செங்கண் திருமுகத்து செல்வத் திருமால் அப்படின்னு அழைக்கிறான். திருப்பாவை பெற்றதுனால திருமாலுக்கு செல்வம்னு கொண்டாடுறான் நம்ம ஆண்டான். ஏன்னா திருப்பாவையை வாங்கின்னுட்டான் அவன், அதனால அவன் செல்வத் திருமாலாக ஆயிட்டானான். அதே சமயத்தில் ஆண்டாளோட ஈரச் சொற்கள் சொல்கிறாளே அப்படின்னு அன்பு பெருகி எல்லா செல்வங்களையும் நமக்கும் அழிச்சுடுவான் அப்படிங்கிறான். அவனை செல்வத் திருமால். செல்வம் எந்த கோவிலில் குமியறது அப்படின்னா, இன்றைக்கி
திருமலை திருப்பதியில் தான் செல்வம் வந்து குமியறது. அப்படி ஒரு பக்தாள் வந்து செல்வத் திருமாலாக இருக்கான். அவன் ஏன் செல்வத் திருமால் அப்படின்னா, வேங்கடவர்க்கு என்னை விதின்னு இப்போ பாடியிருக்கான். ஏன் அவன் செல்வத் திருமால் அப்படின்னா, காலம்பர எல்லா நாளும் வருஷம் முழுக்க காலம்பர சுப்பிரபாத சேவையில் திருப்பாவை தான் அங்கே சேவிப்பான். அதனால அவன் செல்வத் திருமால். அதோடு மட்டும் இல்லை, திருமஞ்சனம் கண்டருளும் போது இவளுடைய மற்றொரு பாசுரமான நாச்சியார் திருமொழியை சொல்லி தான் அவள் திருமஞ்சனம் பண்ணுவாளாம். அது மட்டும் இல்லை, அவர் எப்போ வெளியில் கிளம்பினாலும் கருடன் மேலே ஏறி உட்காண்டா ஆண்டாளுடைய மாலையை தான், சூடி கொடுத்த சுடற்கொடி அவளுடைய மாலையை தான் சாத்திப்பாராம். அதனால அவர் செல்வத் திருமால். அதனால தான் கொட்டுன்னு கொட்டுறது அங்கே. அப்போ செல்வம், அப்பேற்பட்ட செல்வத் திருமாலை நம்ம பாடினோம்னா அவர் நமக்கும் அனுகிரகம் பண்ணி செல்வங்களை அழிச்சுடுவார் அப்படின்னா. இதே பலனை அழிக்க வல்லது ராமாயண திருப்பாவைன்னு சொன்னமே, ராமாயண காவியமுங்கிறார் வால்மீகி. அதை வாசித்தா என்ன பலன் கிடைக்கும்னு வால்மீகி சொல்கிறார். ஆயுஷ்யம், ஆயுஷ் கிடைக்கும். ஆரோக்கியகரம் யசஸ்யம் சௌகார்கிருகம் புத்திகரம் சுபம் ச ஸ்ருத்வா சுபம் காவியம் இதம் மகார்த்தம் பிராப்னோதி சர்வாம் புவிசாத்தா சித்திம். ஆயுள், ஆரோக்கியம், யசஸ் சித்திக்கும். பந்துக்களோட சௌக்கியமாக இருக்கலாம். இந்த காவியத்தை சேவிச்சா நிம்மதியும் ஆனந்தமும் பரிபூர்ணமாக கிட்டுங்கிறார் வால்மீகி. ராமாயணத்தை சேவிச்சா இவ சொன்ன அதே இதை அவரும் சொல்லிட்டார். இதே மாதிரியே ஆண்டாளும் இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்துக்கு ஈக்குவலாக தமிழ் பதத்தை வச்சிருக்கா. என்ன தமிழ் பதம்? எங்கும் திரு அருள் பெற்று இன்புறுவர் அப்படிங்கிறார். இந்த திருப்பாவை அப்படின்னு அவள் தலை கட்டிட்டா. எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய்னு தலை கட்டிட்டா. எங்கும் அப்படின்னா பரமபதம் போனாலும் அங்கே போய் நின்னோம்னா பள்ளிக்கொண்ட அந்த பெருமாள் வைகுண்டநாதன் உட்காண்டிருக்கிறவர் திருப்பாவை சேவிச்சுட்டு வந்திருக்கா பூலோகத்தில், கூப்பிடவாழ அப்படின்னு ஒரு ரைட் அங்கீகாரம் இருக்குமா. எங்கும் சரி, அங்கே போகலை, நமக்கு தெரியாது இதுக்கு சொல்லுவாரா இல்லையா, நான் இது பார்த்ததில்லை. இங்கே எந்த திவ்ய தேசத்துக்கு நீங்கள் போனாலும் திருப்பாவை சேவிக்கிறவ வந்திருக்கான்னு முதல்ல கூப்பிட்டு அவளுக்கு அங்கீகாரம் கொடுப்பாராம் பெருமாள். அப்படி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பரமபதம் போனாலும் இங்கே இருந்தாலும் கிடைக்கும். அதனால எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். ஏன்னா நம்ம செல்வத் திருமாலின் சந்தோஷத்துக்கு பாத்திரம் ஆயிட்டோம் அப்படிங்கிறார். பாவை விழியில் ராமாயணம்ங்கிற இந்த தொடரை ஆச்சாரிய அனுகிரகத்தினால அடியேன் இன்று பூர்த்தி பண்ணுறேன். 2 நிமிஷம் திருப்பாவையை சொன்னால் அவருடைய திருக்கல்யாணத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார்கள். அதனால் ஒரு 2 நிமிஷம் ஆண்டாளின் திருக்கல்யாணத்தையும் அனுபவிப்போம். 30 திருப்பாவை பாடின ஆண்டாள் கோவிந்தனுக்கு பிரியமானவள். கோவிந்தா நந்தஜனனீம் கோமளாத்தவனாவளீம் கோதாதராது மேவாமின் மோராயத விசேஷதா அப்படிங்கிற தேசிகன். இவள் சப்தம் கேட்டதும் பெருமாள் கிளம்பி வந்துட்டாராம். என்ன சொன்னார்? திருப்பு ஆவை அப்படின்னு விட்டார். அவன் ஓடி வந்துட்டானான். அப்படின்னா என்ன? மாடு, மாட்டை திருப்புடா அப்படின்னு சொல்லிட்டானான். ஏன்னா இவள் பாசுரத்தை கேட்கணுங்கிறதுக்காக வந்துட்டான் அவன். அரங்கனையே மணக்க ஆசைப்பட்டா நம்ம ஆண்டாள். அதனால தன்னோட அப்பா கிட்ட சொன்னா, ரங்கநாதரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா அப்படின்னாலாம். உடனே அவர் பூலோகத்தில் இருக்கிற 106 திவ்ய தேச பெருமாளையும் சொன்னார். இவாளில் நீ யாரம்மா கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு கேட்டார். உடனே அவ சொல்றா, எல்லாரையும் வர சொல்லுங்கோ, நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு. எவ்வளோ ஒரு ஆணித்தரம் பாருங்க. எல்லாரையும் வர சொல்லுங்கோ, நான் யாருன்னு செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னுட்டா. பெரியாழ்வார் அழைச்ச உடனே கருட வாகனத்தில் எல்லாரும் வந்துட்டா. எல்லா பெருமாளும் 106 பெருமாளும் வந்துட்டா. எங்கே வந்துட்டா? ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தால் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் 5 கருட சேவைன்னு நடக்கும் இன்றைக்கும். எல்லா பெருமாளும் வந்தால் அங்கே இடம் போகாதே, அதனால ஒரு 5 பேர் ரெப்ரசன்டேட்டிவாக வருவாளாம் இன்னைக்கு. 5 பேர் மட்டும் வந்தால் 106 பெருமாளில் அவளுக்கு 5 பெருமாள் யார் யார்? ஒருத்தர் உள்ளூர்லேயே இருக்கக்கூடிய வடபத்திர சாயி, 2வது நம்ம மாப்பிள்ளை ரங்கநாதர், 3வதா சிவகாசியில் இருக்கிற திருத்தங்கல் அப்பன் அவர் வந்துவிட்டார், 4வதா கள்ளழகருக்கு பிரதிநிதியாக பக்கத்திலேயே இருக்குது காட்டழகர். அங்கே ஒரு சன்னதி இருக்குது காட்டழகர்னு, கொஞ்சம் காட்டில் போகணும் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து. அந்த காட்டழகர் வந்துடுவார். 5வதா திருவண்ணாமலையில்
அங்கே கொஞ்சம் தள்ளி போனோம்னா 2 கிலோமீட்டர் போனோம்னா திருவண்ணாமலை ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் எழுந்தருளி இருக்கும் சீனிவாச பெருமாள் அங்கே இருக்கார். அவரும் வந்துட்டார். இந்த 5 பெருமாளும் வந்துட்டார். பெரியாழ்வாரும் ஆண்டாளும் ஹம்ச வாகனத்தில் வராளாம். வந்த உடனே அரையர் என்ன பண்ணுவார், எல்லா பெருமாளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். 106 பெருமாளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஆண்டாள் நாச்சியார் எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு ரங்கமன்னாருடைய கழுத்தில் மாலையை போட்டுடுவாள். உடனே அந்த சமயத்தில் வாரணமாயிரம் 10 பாசுரங்களை பாடுவாள். இதெல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடக்கிற ஆண்டாள் கல்யாணத்தை தான் அடியேன் இன்னைக்கு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இப்படி நடக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் திருக்கல்யாணம். அந்த கல்யாணத்தை சேவிச்சா என்ன பலன் அப்படின்னு ஆண்டாளே நமக்கு சொல்லியிருக்கா. என்ன பலன்? ஆயனுக்காக நான் கண்ட கனவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே. நல்ல பிள்ளைகளை பெற்று மகிழ்வார்கள். கல்யாணமாகாத பெண்ணுக்கு ராமன் மாதிரியும் கிருஷ்ணன் மாதிரியும் கணவன் கிடைப்பான். கல்யாணம் ஆன பெண்ணுக்கு பெரியாழ்வார் போல நல்ல பக்தி உள்ள குழந்தை பிறக்கும். அதுதான் முக்கியம். பக்தி உள்ள குழந்தையாக இருக்கணும். பக்தி உள்ள குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் ரங்கமன்னாருக்கு அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். கருமுகில் வண்ணனுக்கு காவேரி தீரனுக்கு திருப்பாவை உரைத்தார்க்கு தென் புதுவை கோதைக்கு மருவி அவர் திருப்பாதம் மாநிலத்தை வாழ்வார்க்கு ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம் ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம். அனைவருக்கும் அடியனுடைய கிருதஜ்ஞையை தெரிவிச்சுக்கிறேன். 30 நாளும் நீங்கள் எல்லோரும் இங்கே கேட்டேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு எப்படி உங்களுக்கெல்லாம் கிருதஜ்ஞை நன்றியை தெரிவிச்சுக்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம் நீங்கள்லாம் அனுபவிச்சு. சொல்லுங்க. ஜெகத்துதித்தாள் வாழியே பாவை 30 செப்பினாள்